ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டேன் என்று கூறிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கட்சியின் நிலையை பாருங்கள் என்று அவர்கள் மீடியாக்களில் புகார் கொடுத்தார்கள். இது பற்றி தகவல் தெரிந்த திருநெல்வேலி வேட்பாளர் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் இந்த பணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியிருக்கிறார். இந்த 4 கோடி ரூபாய் பணத்தை எனது வீட்டில் கைப்பற்றவில்லை, எனக்கு சொந்தமான இடத்திலும் இவர்கள் கைப்பற்றவில்லை, எங்கோ ரயிலில் தான் கைப்பற்றி இருக்கிறார்கள். பாஜக சார்பில் போட்டியிடும் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்கிற பொறாமையில் திமுகவினர் செய்த சதிதான் இது என்று கூறுகிறார் நயினார் நாகேந்திரன். அதோடு இல்லாமல் என்னை மாட்டி விடுவதற்கென்றே வேண்டுமென்றே இந்த 4 கோடி ரூபாயை அனுப்பி எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த பார்க்கிறார்கள் திமுகவினர் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் இருக்கும் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல், திருநெல்வேலியில் இருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு நண்பர்கள் பலரது வீட்டிலும் தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வருகிறது. வருமான வரித்துறையும் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறது. தேர்தல் பறக்கும் படையினரும் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் நண்பரது வீட்டில் இருந்து 2 லட்சம் ரூபாயும் ஒரு சில மது பாட்டில்களும் மேலும் சில பரிசு பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இதுவும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். பல இடங்களில் பல லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை. தமிழகத்தில் இருக்கும் ஜுவல்லரி ஷாப்புகளுக்கு சுமார் 25 கோடி ரூபாய்க்கு மேல் தங்க நகைகளும் வைர நகைகளும் வெள்ளி பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டன. அவைகளை பறிமுதல் செய்து வைத்திருக்கிறது தேர்தல் கமிஷன். அவைகளுக்கு முறையான ஆவணங்கள் இல்லை என்று கூறி அவைகளை பறிமுதல் செய்திருக்கிறது தேர்தல் பறக்கும் படை. அவைகளுக்கெல்லாம் முறையான ரசீதுகள் தரப்பட்டால் அந்த தங்க நகையும் வைர நகையும் வெள்ளி நகையும் திருப்பி தரப்பட்டு விடும். அப்படி தராத பட்சத்தில் அவை அரசின் கருவூலத்தில் சேர்க்கப்படும். அதே போன்ற ஒரு நிலைதான் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கும் இந்த 4 கோடி ரூபாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது.